ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் நம்ம ரியாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ரியாவை அரெஸ்ட் பண்ண விஷயத்த கார்த்திக்கிட்ட சொன்னதும் கார்த்தியும் ரியாவை எக்காரணத்தை கொண்டும் வெளியில் விட வேணாம், ரியா வெளியில் இருந்தால் தான் ரம்யா ரியா வச்சு ஏதாச்சும் செய்ய முயற்சிப்பா அப்படின்னதும் இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரியாவுக்கு ஃபோன் போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ரியாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஸோ இதனால ரம்யா பயந்துடுறாங்க. கண்டிப்பாக நாம் ரியா கூட லிங்க்ல இருக்கிற விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் அவளையும் பிடிச்சிட்டாரு. என்ன நடந்தாலும் சரி, என் உயிரை கொடுத்தாச்சு, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகுவேன் கார்த்தி. ஏன்னா நீங்கள் எனக்கு சொந்தமானவர், நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படி எனக்கு கிடைக்க இல்லையா, அதை யாருக்குன்னா கிடைக்க விட மாட்டேங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ரோபஸ்டோட கேங் எப்படியாச்சும் தீபாவை கடத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த முட்டாள் ஆறுமுகம் மாறி மாறி வேறு ஒருத்தவங்க தான் கடத்திட்டு இருந்தாங்க. கடைசியில் எதுவுமே நடக்காமல் போயிடுது. அன்னைக்கு காலையில் காமிக்கிறாங்க. அப்போ ரூபஸ்ரீயும் ஐஸ்வர்யாவை போட்டு அவங்க பாட்டியை கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க. இந்நேரம் நாம கடத்திருந்தாலும் நல்லபடியாக அந்த தீபாவை கடத்தி இந்நேரம் அவள் கதையை முடிச்சுக்கலாம். நீ ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு கடைசியில் பாட்டி ஒன்றுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரூபஸ்ரீ பாட்டியை போட்டு தட்டிட்டு இருக்காங்க. டியே, நான் என்னடி பண்ணுறது, இவன் இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியுமா? இங்கே பாருங்க, முகூர்த்தத்துக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் மணி நேரத்தால் அந்த தீபாவை நாம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் திட்டம் போட்டுறாங்க. ஆமா பாட்டி, இனி அந்த ஆறுமுகம் வேணாம், அவனை இங்கிருந்து துரத்தி அடிய அப்படின்னதும் பாட்டி ஆறுமுகத்தை விரட்டி அடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நேராக டாக்டர் அபிராமியை பார்க்க வராங்க. இங்கே பாரு அபிராமி, கல்யாணம் முடிச்சு கையோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லை, ஏற்கனவே உனக்கு கொண்டடி பட்டதால் உன் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால உன் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். இங்கே பாரு, என் மருமக கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா என் உயிர் போனால் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நான் என் மருமகளோட கல்யாணம் பார்த்து தான் வருவான் அப்படிங்கிறதோ. ஐயோ சம்மந்தி, என்ன பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் இன்னும் 100 வருஷம் வாழுவீங்க சம்மந்தி, தயவு பண்ணி இப்படியான வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு ஜானகி ஃபீல் பண்றாங்க. இல்லை சம்மந்தி, என் மருமக கல்யாணத்தை விட எனக்கு இப்போ எந்த ஒரு ஆசையுமே இல்லை அப்படின்னு அபிராமியும் தீபாவை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரம்யா என்ன பண்றாங்கன்னா, எப்படியாச்சும் அந்த தீபா கதையை நம்ம முடிச்சாதான் காந்தி பக்கத்தில் உட்காரலாம் அப்படின்ட்டு அப்படியே நம்ம ரியா கொடுத்த அந்த தோல், நம்ம தீபாவோட வாய்ஸ் மாதிரி இருக்கிற அந்த மெஷின் அதெல்லாம் போட்டு அப்படியே அச்சியஸ்லாம் தீபா மாதிரி ரெடியாகி நேராக கல்யாண மண்டபத்துக்குள்ளே காலடி வைக்கிறாங்க. இதை நம்ம கார்த்தி நோட் பண்ணுறாங்க. என்ன இது, வெளியிலிருந்து வராங்க, இவங்க உள்ள தானே இருக்காங்க அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகம் வருது. அதை கார்த்தி ரொம்பவே அசால்ட்டாக விட்டுடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரம்யா என்ன பண்ணுறாங்க, தீபா எந்த ரூம்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டே வராங்க. பார்த்தா தீபா அவங்க ரூம்ல இருந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கூடவே மைக்லேயும் மீனாட்சி இருக்காங்க. இதை பார்த்து ரம்யா அதிர்ச்சியாயி இப்போதைக்கு இந்த தீபா மேல கை வைக்காம இருக்கிறது தான் சரி அப்படின்னுட்டு வேறொரு ரூம்ல ரம்யா மறைஞ்சிக்கிறதுக்காக போறாங்க. ஸோ ரூமில் போய் தீபா எப்படியெல்லாம் ரெடி ஆகுறாங்களோ அதே புடவையை கட்டி ரம்யாவும் அப்படியே மணப்பொன் மாதிரி ரெடி ஆகிடுறாங்க. ரெடி ஆகிட்டு தீபா ரூமில் இருந்து மைத்லியும் மீனாட்சியும் போயிட்டாங்களான்னு பார்க்க வராங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் அப்படியே தான் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இல்லைன்னா தான் அந்த தீபா கதையை ஈஸியாக முடிச்சு அவளோட இடத்துல நாம உட்காரலாம் அப்படின்னுட்டு ரம்யா வெயிட் பண்ணிட்டு அடுத்த ரூமுக்கு போகலான்னு எடுக்கும்போது சரியா ரூபஸ்ரீ ஐஸ்வர்யா அவங்க பாட்டி 3 பேரும் பார்த்துட்டாங்க. பாட்டி, அதுவும் அந்த தீபா ரெடி ஆகிட்டு போறா, இப்போ கூட யாருமே இல்லை, அந்த மைத்லி மீனாட்சி தான் எப்போ பார்த்தாலும் இந்த தீபா கூட ஒட்டிகிட்டே இருப்பாங்க, இதான் சரியான சந்தர்ப்பமா பாட்டி, அவளை தூக்கிடலாம் அப்படின்னுட்டு இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா தீபா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஸ்ப்ரேயை மூச்சில் அடித்ததும் ரம்யா ஸ்பொட்லேயே மயங்கி கொண்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வாயில் செல்லியை கட்டி கடைசியில் ஒரு சாக்கிலையும் வச்சு மூட்டை மாதிரி கட்டி ஸ்டோர் ரூமில் போட்டு மேலே கொஞ்சம் பொருட்களையும் போட்டுடுறாங்க. இங்கே பாரு பாட்டி, இப்படியே கிடந்து சித்தா சாகட்டும், ஒரு வேளை சாகலையா இந்த கல்யாணம் நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா முகத்து நிறமும் முடிஞ்சிருந்துன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் நடக்காது. அடுத்த நொடியே இந்த தீபா கதையை முடிச்சுட்டு பேசாமல் நம்ம பழைய
ரம்யா மேலே போட்டுடலாம் அப்படிங்கிறது சூப்பர் டிங்கிற மாதிரி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஐஸ்வர்யா என்ன பேசிட்டு இருக்கு? அதான் அது ரம்யா வந்து ஜெயிலில் இருக்காளே. ஆமால, அது ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. சரி எப்படியோ ரம்யா உள்ள இருந்து வெளியில ஆட்களை வச்சு கதையை முடிச்சுட்டான்னு பேச்சு மாற்றி விட்டா சரி அப்படிங்கிறதும் சூப்பர்ங்கிற மாதிரி இவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரூபஸ்ரீ கேங் வெளியில் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம அபிராமி எல்லாரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திவா வர மாதிரி இல்லை, எப்படி வருவா, அதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் சாக போகிறாளே அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா மீனாட்சி மைத்லியும் தீபாவை அழைச்சிட்டு வராங்க. இதை பார்த்து இவங்க 3 பேரும் செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. பாட்டி தீபாவை கடத்தி வச்சோம் இல்லையா, இவ எப்படிங்க வரா? அதான்டி எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கும் நம்ம ஸ்டோர் ரூமில் போய் பார்க்கலாம் வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அடிச்சு பிடிச்சி நேராக ஸ்டோர் ரூம்ல போய் மூட்டை எதுக்கான்னு பாக்குறாங்க. பார்த்தா மூட்டை கிடக்கு பாட்டி, மூட்டை கிடக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை வந்து ஆக்குறாங்க. பார்த்தா உள்ள இருக்கிறது தீபா மாதிரி இருக்கு. என்ன பாட்டி இங்கே நடக்குது? அப்பா தீபா வந்து ரெட்ட பொண்ணா அப்படின்னு இவங்க 3 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. அங்க பார்த்தோம்னா தோல் விலகி இருக்கிறத வந்து ஐஸ்வர்யா கவனிச்சுட்டு தோலை பிடிச்சி இழுத்து விடுறாங்க. பார்த்தா அது நம்ம தீபா இல்லை ரம்யா. இதை பார்த்த 3 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அட கடவுளே, இவ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கா பாட்டி. உண்மையிலேயே சொல்ல போனா இவ என்ன ஒரு புத்திசாலியா அச்சேஸ்லாம் அப்படியே நாமளே சந்தேகப்படாத அளவுக்கு அப்படியே தீபா மாதிரி கேட்டப்புல வந்திருக்கா. ஆமாடி, இப்ப என்ன பண்றது? இவ்வளவு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதனால வாங்க தண்ணியை தெளிச்சுட்டு நாமளே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னுட்டு ரம்யா மூஞ்சில் தண்ணியை தெளிச்சுட்டு 3 பேர் வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா ரம்யா எழுந்திருக்கிறாங்க. உடனே என்ன ஆச்சு, நமக்கு யார் பண்ண வேலையா இருக்கும்? ஐயோ இனிரும் தீபா வந்து போவாளே அப்படின்னுட்டு தீபா மாதிரி அந்த ஃபேஸ் ஸ்கின்னை வந்து ஃபேஸில் ஒட்டிட்டு ரம்யா ஓடி வராங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திகிட்ட வந்து அபிராமி தாலி எடுத்து கொடுக்குறாங்க. சரியா கார்த்தி தீபா கழுத்தில் தாலி கட்டலான்னு போகும்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஓடி வராங்க. இது பார்த்து கார்த்தி செமையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா அதுவும் வந்து தீபா தான். தீபா மாதிரி தான் இருக்கு. என்ன இது 2 தீபா அப்படின்னு சொல்லி எல்லாருமே குழப்பம் அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் தீபாவும் எழுந்திருக்கிறாங்க. என்ன இது 2 தீபா? ஆமா உண்மையிலேயே யாரு நிஜமான தீபா? இங்க பாருங்க ஆண்டி, இங்க வந்திருக்கிறவ தான் போலியான தீபா. ஏன்னா நாங்க ரெடி ஆகும் வரைக்கும் இப்போ வரைக்கும் தீபா கூட தான் இருந்தோம். கார்த்திக் நீங்க தீபா கழுத்துலேயே தாலி கட்டுங்க அப்படிங்கிறதும் ஐயோ என்னங்க நான் தான் அங்க தீபா அப்படின்னு ரம்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் யார் நீ? இங்க பாருங்க அவ சொல்றது நம்பாதீங்க, நான் தான் தீபா அப்படின்னு தீபாவும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம ரம்யா வந்து ஐயோ என்ன நம்புங்க நான் தான் அப்படின்னதும் இங்க பாருங்க இதுல ஏதோ ஒரு ஆள் மாறாட்டம் நடந்துட்டு இருக்கு. என் வாய்ஸ் தீபா நல்லபடியா பாடுவா. சரி யாரு நல்லா பாடுறீங்களோ அதான் என்னோட தீபா அப்படின்னு காத்தி சொன்னதும் நம்ம ஒரிஜினல் தீபாவும் நல்லா பாடுறாங்க. நம்ம தீபாவோட குரல் தான் ரம்யாவுக்கும் போட்டி இருக்கிற மெஷின்ல இருக்கு இல்லையா, அதனால ரம்யாவும் அப்படியே அச்சீஸ்ல தீபா மாதிரி பாடிடுறாங்க. இது பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன இது திட்டம் போட்டு நடந்துட்டு இருக்கு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு குழப்பம் அடையும் போது கடைசியா ரம்யா 2 ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா சேஞ்ச் பண்றதுக்கு. அந்த ரிங்கை வந்து காமிக்க சொல்றாங்க. இதை கேட்டு ரம்யா அதிர்ச்சி ஆறாங்க. என்னங்க பாருங்க இது என்ன நீங்க நானும் மாத்திக்கிட்ட ரிங்க பாருங்க அப்படின்னு சொன்னதும் உடனே கார்த்தி வந்து என்ன பண்றாங்கன்னா மணமடியிலேருந்து கீழே வந்து ரம்யா கன்னத்துல வந்து அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே தோல் கீழே விழுந்துடுது. இதை பார்த்து எல்லாரும் செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. அடி பாவி என்னமா கேடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னுட்டு உடனே ரம்யா வந்து மீனாட்சி எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. பொண்ணாடி நீ பிசாசு அப்படின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஐயர் வந்து முகூர்த்த நேரம் முடிய போகுது அப்படின்னு சொன்னதும் உடனே அபிராமி தாலியை கட்டுப்பா, இவ கண்ணு முன்னாடியே கட்டி இதெல்லாம் பார்த்தே அவ. அப்போ நம்ம கார்த்தியை வந்து தீபா காலத்தில் தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. இதை பார்த்த ரம்யாவால் ஏற்றுக்கவே முடியலை. உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக பக்கத்தில் இருந்த குத்து விளக்கு எடுத்துட்டு இங்கே பாரு கார்த்தி, எனக்கு நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைச்சே ஆகணும், அப்படி இல்லையா அதை நான் யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து விளக்கால குத்தலான்னு போகும்போது உடனே தீபா குறுக்க வந்து குத்த வந்து வாங்கிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே கார்த்தி ரம்யா கண்ணத்துல வந்து பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க. அப்போது
இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே ரம்யா வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சீனியெல்லாம் ஒரு பொண்ணாடி இப்படி என் மருமகளை குத்திட்டியா அப்படின்னு அபிராமி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி அந்த இடத்துல அவங்களும் மயங்கி விழுந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்து காத்தியால் தாங்கவே முடியல. விடக்கூடாது சார், இவளுக்கு தூக்கு தண்டனையே கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கவலைப்படாதீங்க காத்தி, நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன பொண்ணுமா நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆனதும் உடனே ரம்யா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வச்சுருந்த துப்பாக்கி அலையை வந்து ரம்யா வந்து நெஞ்சில் ஷூட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரம்யா வந்து அவங்க அப்பாவை பார்த்து அப்பா நீங்களாப்பா அப்படின்னு கேட்டதும் என்ன மன்னிச்சிடுமா ரம்யா, உன்னை பெத்த பாவத்துக்கு நான் இந்த புண்ணியத்தையாச்சும் பண்ணிட்டு போகிறேன். எப்படிம்மா இப்படி உன்னால் இப்படி பண்ண முடிச்சிச்சு? இதுக்கப்புறமும் நீ இந்த பூமியில் இருந்தேன்னா உன்னால் நிறைய உயிர்களுக்கு ஆபத்து, உன்னால் இந்த பூமிக்கே பாரவமா. அதாம்மா நீ என் கையாலே செத்து போயிடு, நான் தானே உன்னை பெத்தெடுத்தேன், அதனால நானே என் கையால் அழிச்சிட்டேன் அப்படின்னதும் ரம்யாவும் அந்த இடத்துல உயிரை விட்டுடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ரம்யா அப்பாவும் வந்து என் பொண்ணு இல்லாத உலகத்தில் நான் இருக்க மாட்டேன், என் பொண்ணு அவளை என் கையாலே அழிக்க வச்சுட்டாலே, இதுக்கப்புறமா நான் இருந்து என்னத்தை சாதிக்க போறேன் அப்படின்னுட்டு ரம்யா அப்பாவும் அதே இடத்துல ஷூட் பண்ணி இறந்துடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா தேவாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அபிராமிக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்போ டாக்டர் வந்து அவங்க அதிர்ச்சியில தான் மயக்கமா இருக்காங்க காட்டி, மற்றபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்காங்க, நீங்கள் பயப்பட வேணாம் அப்படிங்கிறதும் இந்த பக்கம் நம்ம தீபாவுக்கு தீவிரமாக நடந்துட்டுருக்கு. அப்படின்னு பார்த்து அபிராமி காட்டி என் மருமக எங்கப்பா, நான் அவளை உடனே பார்க்கணும், ஏன்னா அவள் இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னதும் ஆமாம் தீபாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவங்க கண்டிப்பாக திரும்பி வருவாங்க, நீங்கள் அதெல்லாம் நினச்சி பதட்டப்படாதீங்க அப்படின்னு காட்டி அபிராமிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட் முடிச்சதும் டாக்டர் வந்து வெளியில் வந்ததும் எல்லாருமே ரொம்ப அவளை வந்து கேட்டுட்ருக்காங்க, டாக்டர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னதும் காட்டி அவங்க ரொம்ப ஆழமாக குத்துப்பட்டிருக்காங்க, குத்திப்பட்டிருக்கு காத்தி, அதனால நிறைய பிளட் வர லாஸ் ஆகிட்டு அவங்களுக்கு பிளட் வர கொடுக்கணும், உடனே பிளட்டுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னதும் நம்ம காத்தி வந்து ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி பிளட்லாம் எடுத்துட்டு வராங்க. இங்கே பார்த்தோன்னா காத்தி வந்து எல்லாம் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது, கடவுளை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு பிளட்லாம் கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம தீபா வந்து காத்தி கூட இருந்த நினைவுகள் எல்லாம் நினச்சி காத்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதே மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம தீபா வந்து உயிர் போகிற நிலைமையில கூட காத்தி தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு சீன் கொண்டு போனால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்கே பார்த்தோம்னா காத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீபா சொல்லியிருப்பாங்க இங்க இப்போ வச்சு உங்கள் காதலை என்கிட்ட வெளிப்படுத்துங்க அப்படின்னு, ஆனால் அப்போ கூட காத்தி அவங்க காதலை சொல்லாமலே விட்டுருப்பாங்க. அது எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி ஆனதெல்லாம் காத்தி தீபா ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவளால் ஒரு புழு பூச்சிக்கு கூட எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததே இல்லை, அதனால கண்டிப்பாக நம்மக்கிட்ட திரும்பி வருவா, அது மாதிரி நீயும் தீபாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழத்தான் போறீங்க அப்படிங்கிறதும் இல்லைன்னு இப்போ வரைக்கும் தீபா நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க சந்தோஷத்துக்காக நான் எதுவுமே பண்ணலைன்னு அதை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதும் இங்கே பாரு என்னடா பேசிட்டு இருக்க, நீ தீபாவுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க, சொல்ல போனா அவளோட லட்சியமே மிகப்பெரிய பாடகி ஆகணுங்கிறது தான், அது ஏனி அது அப்படி ஒரு பாடகி ஆக்கியிருக்க, இதை விட என்னடா இருக்கு இல்லைன்னு எப்பவும் போல அவங்க என்னோட காதல சொல்லணுன்ட்டே இருந்தாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் என் காதல சொல்லாமலே வச்சுட்டேனேனா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு காட்டி அழுதது. இங்கே பாருங்க காத்தி, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் பேசுங்க காத்தி, கண்டிப்பாக உங்கள் காதல் மாற்றியை கேட்கறதுக்காக வேண்டியாச்சும் தீபா வந்து கண்ணு மொழிப்பா அப்படின்னு மீனாட்சி சொன்னதும் இங்கே பார்த்தோன்னா நேராக காத்தி பார்க்கலான்னு வராங்க. அப்போ டாக்டர் வந்து இங்கே பாருங்க காத்தி, எங்களால் முடிச்சதை நாங்கள் பண்ணிட்டோம், அவங்க கண் முழிக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க கண் முழிச்சா தான் எங்களால் அடுத்த விஷயத்த பண்ண முடியும், இப்போதைக்கு எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு, கடவுளை நம்புங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் செம்ம அதிர்ச்சியாகி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நான் என் அபிராமி அந்த எமக்கிட்ட போராடிட்டு வந்தா, இப்போ என் மருமக எமக்கிட்ட போராட வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு அருணாச்சல ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா டாக்டர்கிட்ட வந்து காத்தி, டாக்டர் நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதும் ஒருத்தவங்க போங்க அப்படின்னு சொன்னதும் உடனே காத்தி என்ன பண்றாங்கன்னா தீபா வந்து பாக்குறதுக்கு வராங்க. உடனே தீபாவோட கையை பிடிச்சி உண்மையிலேயே நீங்க போட்ட சவாலில் ஜெயிச்சிட்டீங்க தீபா, சொல்ல போனா நான் தான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுவுறாங்க. என்னங்க எதுக்காக இப்படிலாம் பேசுறான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, எப்படியோ தாலி கட்டுற நொடியிலேயே
தாலி கட்டினா அடுத்த நொடியிலேயே என் காதலை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் எடுத்தேன். ஆனா அதுக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனைகள் ஆயிடுச்சு தீபா. ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு உங்க மேல அவ்வளவு காதலுங்க. அத சொல்றதுக்கு தான் எனக்கு வழி தெரியல தீபா. அத மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துதான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்களே தீபா. எப்படியோ உங்க உயிரை கொடுத்து எனக்குள்ள இருக்கிற காதலை சொல்ல வச்சுட்டீங்களே. உண்மையிலேயே நீங்க பெரிய கில்லாடிதாங்க அப்படின்னு காட்டி ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ சொல்றேன் தீபா, நான் உங்களை லவ் பண்றேன். ஐ லவ் யூ தீபா. நான் இப்போ என் காதல சொல்லிட்டேன். நீங்களும் உங்க காதல என்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா நான் தோத்து போயிடுவேன் தீபா. தயவு செய்து கண்ணு முழிச்சு பாருங்க அப்படின்னு காட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா தீபா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்து கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, எனக்கு தெரியுங்க கண்டிப்பா நீங்க கண் முழிச்சு வருவீங்கன்னு தெரியும். நாம 2 பேரும் நிறைய லவ் பண்ணணும் தீபா. நீங்க இப்படி இடையில விட்டு போனா நான் எனக்கு பண்றது, எழுந்துறீங்க தீபா அப்படின்னு சொல்லி கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தீபா வந்து கார்த்தியோட கையில இருந்து தன்னோட கையை வந்து எடுத்துக்கிறாங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னு கார்த்தி வந்து கேட்கும்போது, எங்க கடைசி நொடி வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற காதலை வந்து சொல்லாமலே விட்டுட்டீங்களா? அப்போவே பொறிச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு என் மேல காதல் வரலன்னு. இல்லைன்னா நான் இங்கே எப்படியாச்சும் காதல் வந்திருக்க, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே உங்க காதல எப்படிப்பட்டாச்சும் என்கிட்ட சொல்லிருப்பீங்க. இப்போ உங்களுக்காக நான் உயிரை கொடுத்தேங்கிற காரணத்துக்காக உங்க லவ் வந்து சொல்றீங்களா அப்படின்னு தீபா வேற மாதிரி பொறிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இதை கேட்டு காட்டியால தாங்கவே முடியல. ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு உங்க மேல அவ்வளவு காதல் இருக்கு. ஆனா அதை சொல்ல முடியாம நான் உங்களை சும்மா சீட்டிங் பண்ணுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதும் இல்லைங்க. இப்போ நான் உங்களுக்கு உயிரை கொடுத்தேங்கிறதுக்காக ஒரு மனித அபிமானத்திலையும் ஒரு பரிதாபத்திலையும் தான் இப்படி நீங்கள் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுறீங்களா? அப்படிலாம் வேணாங்க. உங்கள் அடி மனசுல இருந்து நீங்கள் என்ன காதலிக்கிறீங்கன்னு சொல்லணும். அதுக்காக நான் ஒன்றும், ஆனால் நான் உங்களை காதலிக்கிறேங்க. உங்களை நான் இன்னும் நிறைய காதலிக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தையும் சரி உங்களையும் விட்டு நான் போகவே மாட்டேங்கிற மாதிரி தீபா வந்து அந்த இடத்துல ரொம்ப பாசமாக பேசுவாங்க.